வாங்குங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சால மீன் வச்சு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எதையுமே வதக்க தேவையில்லை, ஈஸியாக வச்சிடலாம். மீன் குழம்புக்கு புளி எப்பவுமே நிறைய வச்சா நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுக்கலாம். காய்ச்சலுக்கு கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எடுத்து துண்டுகளை நறுக்கி போட்டு மைய அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கையளவுக்கு தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைய நரங்க அரைச்சிட்டு நம்ம எந்த சட்டியில் குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கைட்டே நல்லா உடைச்சு விட்டு நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், புளி குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி குழம்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அடுப்புல வச்சு கொதி விட வேண்டியதுதான். எப்பவுமே குழம்பு கொஞ்சம் கெட்டியானோன்னு மீனை சேர்த்துக்கோங்க. நான் மீனுக்கு உப்பு போட்டு விரவி வைக்கல, அதனால உப்பு போட்டுக்கிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்து இதை குழம்புல ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.